அன்பர்களே வணக்கம். வெல்வோம் விதியை உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். படிக்கின்றவர்கள் உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பங்களுக்கு அனுப்புங்கள். நிறைய ஆன்மீக விஷயங்களை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வெறும் ஆன்மீக விஷயங்கள் என்ற கதையில் போகாமல் நம்முடைய வாழ்க்கை முறையில் அது எப்படி பயன்படுகிறது என்பதையும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் மிக அற்புதமான நிகழ்ச்சியாக இது அமையப்போகிறது. ஞானமுத்ராய கிருஷ்ணாயை கீதாமிருதது ஹே நமக என்று சொன்னது போல பால் கறப்பவனின் கைகள் சின்முத்திரையான ஞானமுத்திரையை காட்டிதான் பாலை கறக்கும். அப்படி பால் கறப்பவன் மட்டும் அந்த பாலை குடிப்பதில்லை. அந்த பால் பலருக்கு பயன்படுகிறது. குழந்தைகளுக்கு பயன்படுகிறது, பெரியவர்களுக்கு பயன்படுகிறது, வயதானவர்களுக்கு பயன்படுகிறது. அதே போலதான் இந்த நாம் இன்று தொடர்ந்து பேசப்போகிற ஆன்மீக விஷயங்கள், நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக விஷயங்கள் அனைத்தும், அது மகாபாரதமாகட்டும், கம்பராமாயணமாகட்டும், திருவிளையாடல் புராணமாகட்டும், கந்தபுராணமாகட்டும், எதுவாக இருந்தாலும் 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும், ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகட்டும், நாயன்மார்களுடைய பாசுரங்களாகட்டும், அனைத்தும் நமக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவதாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு நல்ல ஆதரவை தந்து மேலும் மேலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சனாதன தர்மமும் இந்து தர்மமும் வாழ்வியல் முறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை கூறி, பால் கறப்பவனின் கைகள் சின்முத்திரையை காட்டிதான் பால் கறந்து கொள்கிறது. அதாவது உபனிஷத்து என்பது பசு, பால் என்பது கீதை, கறப்பவன் கிருஷ்ணன், பசு பக்கத்திலே கன்றாக நின்று கொண்டிருப்பது அர்ஜுனன். இதை நீங்கள் உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். அந்த கன்றுக்கு மட்டுமல்ல பால், அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல கீதை சொன்னது, அது அனைத்து உயிர்களுக்கும், முக்கியமாக மனிதர்களுக்கு சொன்னது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உபனிஷத்து என்ற பசுவிடமிருந்து கீதை என்ற பால் கறந்து கிருஷ்ணன் நமக்கெல்லாம் கொடுத்தான், ஆன்மா என்ற அந்த கன்றுகளுக்கு கொடுத்தான் என்பதனை புரிந்து நாம் மேலும் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்வோம் என்பதை சொல்லி, அதிலே கண்ணன் சொன்னது மிக முக்கியமானது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்ற 3 யோகத்தை சொல்லியிருக்கிறான். அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்பதனையெல்லாம் பின்னால் வருகின்ற பதிவுகளிலே நாம் பார்க்கலாம். சிறிய சிறிய விஷயங்களாக, சிறிய சிறிய கருத்துக்களாக, சிறிய சிறிய வாழ்க்கை முறைகளாக, திருக்கோயில்களிலே வழிபாடுகின்ற முறைகள், அந்த வழிபாடு செய்கின்ற முறைகளிலே நமக்கு என்ன வாழ்க்கை முறை அமைகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை கேளுங்கள். மிக வாழ்க்கைக்கு உன்னதமான வழிகாட்டுதலாக இருக்கும். நல்ல அலைகள், அதாவது வேவ்ஸ் நம்முடைய குடும்பத்திலே இருக்கும் என்பதை தைரியமாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இப்படிக்கு ராமஜோதி.